மசில்ஸை டைட்டன் பண்ணுறதுக்கும் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம்? ஸோ டக்குன்னு நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதாவது உங்கள் முகம் பொலிவாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், ஸோ தொங்கிட்டு தளர்வாக இருக்கக்கூடிய சதைகள் இறுக்கமடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் நிறைய நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஜங்க் ஃபுட்ஸ், இந்த நொறுக்கு தீனிகள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்றது, அதுக்கப்புறமா இந்த ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய இருக்கிறது, சாஸ் ஊற்றி சாப்பிட்றது, இது எல்லாமே ஓரங்கட்டி வச்சுருங்க. சரி, ஒரு 40 டேஸ்க்கு நான் சொல்கிறேன், நான்வெஜ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரெட் மீட் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவாவது 15 டேஸ்க்கு ஒன்ஸு ஒரு 100 கிராம்ஸ் நான்வெஜ், சிக்கனோ இல்லை ஃபிஷ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 100 கிராம்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ரெட் மீட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மெயினாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அடுத்தது கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா? தண்ணீர். போதுமான அளவு தண்ணீர் நம்ம குடிக்கணும். இது முகத்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய முழு உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தண்ணீர் கரெக்டாக நீங்கள் குடிச்சிக்கணும்.